அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய விரிவுரையில் மனிதனின் மிக முக்கியமான அறிவுசார் செயல்பாடான நுண்ணறிவு பற்றி ஆராயவிருக்கிறோம். நுண்ணறிவு என்பது யாது? இது மனிதனின் உயர்நிலை அறிவுசார் செயல்பாடுகளுக்கான அடிப்படை மனத்திறனாகும். செயற்பாட்டு விளக்கம்: நமது சூழலில் எதிர்பாராமல் தோன்றும் புதிய நிலைகள் மற்றும் மெருக்கடியான தருணங்களை வெற்றிகரமாக சமாளிக்கும் திறமையே நாம் நுண்ணறிவு என்கிறோம். இரண்டாவது, அறிவு மற்றும் நுண்ணறிவு. இவ்விரண்டிற்கும் இடையிலான மெல்லிய வேறுபாட்டை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தனது சொந்த முயற்சியால் தேடிக்கொள்ளும் தகவல்களின் தொகுப்பே அறிவு எனப்படுகிறது. இது பொதுவாக நூலறிவு, பிறர் சொல்ல கேட்ட கேள்வி அறிவு மற்றும் காலப்போக்கில் கிடைக்கும் அனுபவ அறிவு ஆகியவற்றை தன்னகத்தே உள்ளடக்கியது. இதற்கு நேர்மாறாக நுண்ணறிவு என்பது சேமித்து வைத்திருக்கும் அந்த அறிவை ஒரு புதிய சூழலுக்கு ஏற்ப துல்லியமாக பயன்படுத்தும் திறனை குறிக்கிறது. அதாவது, அறிவு என்பது ஒரு தகவலாக நம்மிடம் இருக்கும் நிலையில் அந்த தகவலை கொண்டு நடைமுறை வாழ்க்கையில் தோன்றும் சிக்கல்களை தீர்க்கும் செயல்திறனே நுண்ணறிவாகும். சுருக்கமாகச் சொன்னால், அறிவு ஒரு கருவி என்றால் அந்த கருவியை உரிய இடத்தில் முறையாக கையாளும் ஆற்றலே நுண்ணறிவாக கருதப்படுகிறது. மூன்றாவது, நுண்ணறிவு ஆய்வின் வரலாற்று பின்னணி. நுண்ணறிவு பற்றிய அறிவியல் பூர்வமான தேடல் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் தொடங்கியது. சவால்: மாணவர்களின் கல்வி நிலை திடீரென குறைந்ததும் பின்தங்கிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததும் ஒரு குழு அமைக்கப்பட காரணமாயிற்று. ஆய்வு: ஆல்ஃபிரட் பினெட் தலைமையிலான இக்குழு மாணவர்களின் அறிவு மட்டம் குறைகிறதா அல்லது கற்பித்தல் முறையில் குறைபாடுகள் உள்ளனவா என்று ஆராய்ந்தது. சிறப்பு: நுண்ணறிவு ஆய்வை முதலில் முறைப்படி தொடங்கியதால் ஆல்ஃபிரட் பினே நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நான்காவது முன்னோடி: உளவியலாளர்களின் கருத்துக்கள். நுண்ணறிவு குறித்து பல்வேறு அறிஞர்கள் முன்வைத்த வரையறைகள் வருமாறு: ஆல்ஃபிரட் பினே: புரிந்து கொள்ளுதல், புதுமை உருவாக்குதல், ஒரு செயலை தொடர்ந்து முடித்தல் மற்றும் தன் நடத்தையை தானே மதிப்பீடு செய்தல். ஹெர்பர்ட் ஸ்பென்சர்: சூழ்நிலைக்கேற்ப தன்னை அமைத்துக் கொள்ளும் திறன். பிரான்சிஸ் கால்டன்: உள்ளார்ந்த திறன்களை வெளிப்படுத்தும் திறன். சார்ல்ஸ் பியர்மன்: ஒன்றுக்கொன்று தொடர்புடைய மனத்திறன்களின் ஒருங்கிணைந்த செயல்பாடு. 5. நுண்ணறிவு வளர்ச்சிக்கு உதவும் காரணிகள். நுண்ணறிவு என்பது ஒருவரது வளர்ச்சியில் பின்வரும் காரணிகளால் செதுக்கப்படுகிறது: உணவு, உடை போன்ற அடிப்படை தேவைகள் பூர்த்தியாதல், விளையாட்டுகள் மற்றும் பல்வகை அனுபவங்கள், குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியமான தொடர்புகள், நடைமுறை அனுபவங்கள் மற்றும் சமூக உறவுகள், ஏன், எப்படி என்று கேள்வி எழுப்பும் தேடல் பழக்கம், பிரச்சனைகளை தீர்க்க தொடர்ச்சியாக எடுக்கும் முயற்சிகள். 6. நுண்ணறிவு கோட்பாடுகள். தி ரீஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸ்பியர்மன் டாஷ் இரு காரணி கொள்கை, 2 ஃபேக்டர் தியரி. இவர் நுண்ணறிவை 2 காரணிகளாக பிரிக்கிறார். ஜி டாஷ் காரணி, ஜெனரல் ஃபேக்டர். இது ஒரு பொதுத்திறன், எல்லா செயல்களிலும் பயன்படும், இதில் மரபின் தாக்கம் அதிகம். எஸ் காரணி, ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். இது குறிப்பிட்ட துறைக்கான திறன், நபருக்கு நபர் இது மாறுபடும். உதாரணம்: மின்சக்தி என்பது ஜி காரணி என்றால் அது மின் விசிறியாகவோ அல்லது வானொலியாகவோ இயங்குவது எஸ் காரணி. கில்போர்ட் டாஷ் பல்காரணி கொள்கை, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டலெக்ட் தியரி. ஜே.பி. கில்போர்ட் நுண்ணறிவை 120 கூறுகளாக 4x5x6 வகைப்படுத்தினார். இது 3 பரிமாணங்களை கொண்டது: பொருள்கள் கான்டென்ட்ஸ், உருவம், குறியீடு, சொற்பொருள், நடத்தை. செயல்கள் ஆபரேஷன்ஸ், அறிதல், நினைவு கூர்தல், குவிசிந்தனை, விரிசிந்தனை, மதிப்பீடு. விளைவுகள் ப்ராடக்ட்ஸ், அலகுகள், வகைகள், தொடர்புகள், ஒழுங்கமைப்புகள், மாற்றங்கள், அனுமானங்கள். பினே டேஷ் ஒற்றை காரணி கோட்பாடு, யூனி ஃபேக்டர் தியரி. நுண்ணறிவு என்பது ஒரு ஒற்றை காரணியாக செயல்படுகிறது.
இதன் அடிப்படையில் ஒரு துறையில் திறமை உள்ளவர் மற்ற துறைகளிலும் திறமையுடையவராகவே இருப்பார். கார்னர் டேஷ் பன்முக நுண்மதி கொள்கை மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ். ஹார்ட் கார்னர் நுண்ணறிவை 8 பிரதான வகைகளாக வகைப்படுத்தினார். மொழியியல், மொழி பயன்பாடு மற்றும் பேச்சுத்திறன், தர்க்க கணிதம், கணித மற்றும் தர்க்க ரீதியான சிந்தனை, இசை, தாளம் மற்றும் ஒலி உணர்வு, பார்வை இடைவெளி, கற்பனை ஆற்றல் மற்றும் வரைபடத்திறன், உடல் இயக்கம், உடலை கட்டுப்படுத்தும் திறன், ஆளிடை, பிறரை புரிந்து கொள்ளுதல், ஆளகம், தன்னுணர்வு, இயற்கை, இயற்கை சூழலை புரிந்து கொள்ளுதல். மேலதிகமாக இருப்பியல் மற்றும் அறநெறி நுண்மதிகளும் விவாதிக்கப்படுகின்றன. 7வது மனவெழுச்சிசார் நுண்ணறிவு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். டேனியல் கோலமன் அவர்களின் கூற்றுப்படி தன்னுடைய மற்றும் பிறருடைய உணர்வுகளை அறிந்து அவற்றை முறையாக கட்டுப்படுத்தி நல்ல மனித உறவுகளை உருவாக்கும் திறனே மிகச்சிறந்த நுண்ணறிவாகும். சுருக்கமாக கூறின், நுண்ணறிவு என்பது ஒரு தனித்திறன் அல்ல, இது பல்வேறு மனச்செயல்பாடுகளின் ஒருங்கிணைந்த வடிவமாகும். மரபு, சூழல் மற்றும் அனுபவங்களால் இது தீர்மானிக்கப்பட்டாலும் முறையான வழிகாட்டுதல்கள் மூலம் இதனை தொடர்ந்து வளர்த்தெடுக்க முடியும். இன்றைய விரிவுரையில் நாம் பார்த்த கோட்பாடுகள் மனிதனின் கற்றல் முறைகளை விளங்கிக் கொள்ள உங்களுக்கு பெரும் துணையாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி.